அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சரையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவருக்கும் ஜி கஸ்டவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு சனி நின்ற வீட்டில் தரக்கூடிய கர்மா என்ன, கர்மாவின் பாதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கர்மா அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளை மீறிய ஒரு ஒரு சக்தி, நம்மோட செயலை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மளை என்னெல்லாம் செய்ய வைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பெரும்பாலும் கர்மாங்கிற வார்த்தைக்கு எல்லாரும் பயப்படுறது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. நல்ல செயலை நம்ம மறந்துடுறோம், கெட்ட செயலை நல்லா ஆழமா ஞாபகம் வச்சிருக்கோம். இப்ப இந்த கர்மாங்கிற இந்த ஒரு தியரிய அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய சனி நின்ற வீட்டு மூலியமாக நமக்கு ஒரு தீமையை செய்யும்போது நம்ம அதை அந்த வழியை மறக்கிறது இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். கர்மானா என்னன்னு ஈஸியா சொல்லுங்க அப்படின்னா ஒரே வரி. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் உங்களுக்கு முதல் வரிசையில் உங்க பக்கத்திலே உட்கார்ந்துருக்கும். அதை கடந்து உங்களால போக முடியாது அப்படிங்கிறத கர்மா. எந்த ஒரு நீரை நம்ம அருந்த முடியாதோ அந்த நீரை கொண்டாந்து கர்மா கொடுக்கும், சாப்பிட்டுட்டு போகணும். என்ன நீங்க விரும்புறீங்களோ அந்த விரும்பக்கூடிய ஒரு பொருள் உங்க கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கும், உங்களால பக்கத்துல நின்று பார்க்க முடியாது. மீறி அதை பார்த்தாலும் அது நமக்கு அனுபவம் இல்லாம போயிடும், இல்லைன்னா அது சந்தோஷம் இல்லாம போயிடும். சார் சனி ஒரு பாவத்துல கர்மாவை கொடுக்குறோன்னு உறுதி ஆயிடுச்சு, அது புத்திர பாவம் இருந்ததுன்னா முதல்ல அது குழந்தையை காயப்படுத்து. அதே மீறி குழந்தை பிறப்பை கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய எப்படா வளர்க்குறதுன்னு ஒரு போராட்டம். வளர்க்குறதுக்கு காசு பணம் இருக்குன்னா அந்த குழந்தை ஆரோக்கியத்திலுமே கை வைக்கும். இந்த குழந்தை ஏன்டா பெத்தவங்கிற மாதிரியோட வர வைக்கும். இந்த கர்மாங்கிறது உங்களை மீறி மீறி நம்ம கூடவே நம்ம நிழலை விட நெருக்கமா நம்ம கூட பயணிக்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அது அது ஒரு ஒரு வழியை கொடுக்குதுன்னா அந்த வழியிலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய, அல்லது அந்த வழியிலேருந்து நம்ம அழகா நம்ம ஒதுங்கி நிற்கக்கூடிய விஷயத்த வந்து இந்த வழிபாடும் ஆன்மீகமும் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஒரு கோவிலுக்கு போறோம், அதில் ஒரு தான தர்மம் பண்றோம், அது புண்ணியம்னு என்ன இருக்குமோ இந்த கர்மா செயல்படும் போது நமக்கு தாங்குற சக்தியை கொடுக்கறதுக்கு தான் இந்த வழிபாடெல்லாம் பண்றோம். இந்த கர்மாவை ரெண்டு விதமா பிரிச்சுருவோம். நம்ம கண்ணுக்கு முழுக்க உணரக்கூடிய கர்மாவை குறிக்கிறது சனி. அது நின்ற வீட்டின் மூலியம் அந்த கர்மாவை உணர வச்சிரும். என்ன செஞ்சோம்னே தெரியாம இருக்கக்கூடிய கர்மா நிழல் கிரகங்களும் வக்ர கிரகங்களும் தரக்கூடிய. அப்ப நம்ம இங்க பார்க்க போறது சனிங்கிற கிரகம். அப்ப நம்ம விசுவலா நம்ம உணரக்கூடிய கர்மா என்னன்னு பார்க்கணும். அதை வந்து ஆழமா சொல்லிடும். ஜாதகம் பார்க்குறவங்கள 90% பேர் எனக்கு பிடிச்சது நடக்கலைன்னு சொல்லாத ஆளே கிடையாது. அந்த 90% மக்களுக்கும் அந்த சனியோடைய பாதிப்பு வேற வேற காலகட்டங்கள்ல இருந்து பாதிப்பு கொடுத்துருக்கும். அதை உணர்ந்தது ஏதேனும் ஒரு கட்டத்தில் உணர்ந்திருப்பாங்க. அப்ப அந்த கர்மாவுக்கு இருக்கக்கூடிய சனியே ஒரு நல்லதை கொடுத்துட்டாருன்னா அதை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு பழமொழி உண்டு, சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு. அது நல்லது இருந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி, சனி கொடுத்துட்டாருன்னு மற்றவங்க குறுக்க நிற்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு கர்மாவை நல்ல கர்மாவை மாத்துறது தான் ஆன்மீகமும் இறை வழிபாடும் பக்தி மார்க்கமும் நல்ல குருவுடைய மார்க்கங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப சனியை கடந்து ஒருத்தர் கர்மாவை ஒண்ணு செஞ்சோம்னா வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஸோ சனிங்கிற ஒரு கிரகம் எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டுக்கான காரகம், அந்த வீட்டுக்கான பாவகம், அது நின்ற நட்சத்திரம், அது நின்ற வீட்டதிபதி, இவங்கெல்லாம் நம்மள ஒண்ணு சேர்ந்து அந்த கர்மாவை திணிச்சு சாப்பிட்டுட்டு போன வம்பு பண்ணும்போது நம்ம விலகி நிற்கிறக்கூடிய சக்தி தான் ஒரு குருவும் ஒரு தெய்வமும் மதாபிதாவுடைய ஆசீர்வாதம் நம்ம கூட வந்து செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு நான் வலிமையா உணர்றேன். இதுல இந்த விஷயத்த சொல்றதுல ரெண்டு விதமான தகுதி இதுல இருக்கு. ஜாதகம் மட்டும் இல்லை, நான் பிரசனம் நிறைய பார்க்குறேன். ஒரே விதமான பேட்டர்னுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பார்க்குறேன். ஒரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா வெறும் பசங்களா இருக்கானுங்க, பொண்ணு இல்லை. இன்னொரு குடும்ப வர்க்கத்தை பார்த்தா வெறும் பொண்ணுகளா இருக்காங்க, பசங்க இல்லை. இன்னொரு வர்க்கத்துல பார்த்தோம்னா பசங்க இருக்காங்க, பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகல, பிள்ளைகள்லாம் கல்யாணம் நல்லா இருக்கிறாங்க. சில வீட்டுல எல்லா பெண்களுக்குமே கணவர் மிக சின்ன வயதுல இறந்துடுறாங்க. இன்னும் சிலருக்கு குழந்தைகள் குறைவுடைய குழந்தைகளாவே பிறகு.
இன்னும் சிலருக்கு முட்டாள்களாவே குழந்தை பிறந்திருக்கு. தலைமுறை தலைமுறையா காசு வசதி இருந்தும் பராமரிக்க முடியாதுன்னு கலந்துருக்காங்க. இப்படி ஒரே ஒரு புள்ளியில ஒரு மொத்த வர்க்கம் ஒரு 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 பாயிண்ட்ல இணையுதுன்னா அதை உருவாக்கக்கூடிய கர்மா சனி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒருத்தர் ரொம்ப அன்பு செலுத்த ரெடியா இருக்காரு, அதை உணர ஆள் இல்லை. அவரு அவங்க அப்பா அவங்க தாத்தா இதை அப்படியே தலைமுறை தலைமுறையா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது எப்படி பதிவாயிருதுன்னா நம்ம ரத்த அணுக்கள்லயே பதிவாயிருது. அடுத்த தலைமுறை கொண்டு போய் அந்த உணர்வோடு தான் அதை கொண்டுட்டு போகுது. அப்ப சனி எந்த பாவத்தில் நிக்குதுன்னு பாருங்க. முதல்ல அது எங்க நிக்க போகுதுன்னா, ரெண்டா பிரிச்சிருவோம். திரிகோணத்தில் நின்றுதுன்னா நம்மளையும் நம்ம வம்சத்தையும் பாதிக்கும். கேந்திரத்தில் தான் நீங்க வாழ்வதற்கு தேவையான நபர்கள் மற்றும் பொருட்கள் மீது கையை வச்சிடும். அப்ப கேந்திர திரிகோணங்கள்ல சனி இருக்கும்போது நம்மளை படுத்துற பாடு நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்ப மற்ற இடத்துல தான் பாதிக்காத சார்னா அது பாதிக்கும். அது பெருசா ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் வலிக்கும். ஆனா கேந்திரத்துல இருக்கும்போது நம்முடைய வாழ்வு ஆதாரங்களை பாதிக்குதுங்க. திரிகோணத்துல இருக்கும்போது நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோமோ அவங்கள பாதிக்குது. அதனால கேந்திரத்தில் நிற்கக்கூடிய சனி வலிமையான கருமாவை அனுபவிப்பதற்கு தயாரா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு 10ல சனி, காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனி லக்கணத்துக்கு 10ல இருக்கு. அற்புதமான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமான செல்வ வளமுள்ள ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காங்க. ஆனா தனக்கும் கணவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொழில பெரிய லெவல்ல அடையாளப்படுத்தணும்னு ஆசை. அந்த அடையாளப்படுத்தி பெருசா வாழ்ந்து நினைக்கும் போது குடும்பம் விலகி நிற்கும். எனக்கு தெரியாது போதும்னு சொல்லி. அப்ப அவங்களுடைய ஆசைகளை அந்த கர்ம வேலையா கேட்குது. இந்த குடுன்னு கேட்கு. இப்ப சனி கேந்திரத்தில் நிற்கும் போது நீங்க உங்க வாழ்க்கையில தொந்தரவு பண்ணுது. திரிகோணத்துல இருக்கும்போது உங்க குழந்தைகளை உங்க வம்சாவளிகளை தொந்தரவு. மற்ற இடத்துல இருக்கும்போது நீங்க ஒருவருடன் சேர்ந்து செயல்படக்கூடிய செயல்களை கை வைக்குது. இப்ப சனி எந்த பாவத்துல இருந்தாலும் தொந்தரவுனாலும் கூட பர்டிகுலர் திரிகோணத்திலையும் கேந்திரத்திலும் அதிகமா பாதிப்பை கொடுக்குதுங்கிறது தான் என்னோட ஆலோசனை. அப்ப நின்னா மட்டும் போதுமான ஒரு கேள்வி இல்ல. தன்னுடைய பகை கிரகத்தோட சேர்ந்து நிற்கும் போது அது கர்மாவா மாறுது. வலிக்கக்கூடிய கர்மம் தனிச்சு நிற்கக்கூடிய சனியோ இல்ல ஒரு கிரகத்தின் பார்வையிலையோ இல்ல ஒரு கிரகத்தின் சேர்க்கக்கூடிய சனியோ பெரிய தொந்தரவை தருவதில்லை. சனி தனது பகை கிரகமான ராகு கேது செவ்வாவோட சேர்ந்திருக்கும் போது சூரியன் கூட சேர்ந்திருக்கும் போது மட்டும்தான் நிறைய வலியை கொடுக்குது. வலிக்காத கர்மாவை சனி புதன் கூட சேர்ந்திருக்கும் போது கொடுக்குது. மற்ற எந்த இடத்துலயும் சனி பெரிய தொந்தரவு தர்றதுன்னு உத்தரவாதமா சொல்லலாம். அந்த சனி நிற்கக்கூடிய வீட்டதிபதி என்ன செய்யறாரு? சனி தன்னோட வீடுல வேற வீட்டுல இருந்தானா அந்த சூழ்நிலைக்கு அந்த கர்மாவுக்கு போதிய ஆட்களை கொண்டு வந்து சேர்ப்பது ராசியாதிபதியோட வேலை. சனி நின்ற வீட்டதிபதி இந்த கர்மாவை யாரால் நடத்தப்பட வேண்டுமோ அந்த நபரை கொண்டு வந்து அங்க சேர்க்குது. நின்ற நட்சத்திராதிபதி அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. சனி அந்த செயலை செய்கிறார். அப்ப 3 பேர் அங்க சம்மந்தப்படுறாங்க. சனி அந்த கர்மாவின் செயலை செய்கிறார். எங்க செய்கிறார், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அந்த ராசியாதிபதி கொஞ்சம் நிப்பாட்டுறாரு. அதுக்கு யார் உடன்படுறாங்க கூட நிக்கிறாங்கிறத நட்சத்திராதிபதி. சனி மட்டும் செய்யறதில்லை, இந்த 3 பேர் ஒரு சேர அந்த செயலை செய்யறாங்க. அப்பேற்பட்ட சனி பகவானை நம்ம ஆத்மார்த்தமா தொழுது ஒரு எள்ளு தீபம் போட்டு நமஸ்காரம் பண்ணும்போது அந்த சனியோடைய பாதிப்புல இருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ளலாம் அல்லது உணர்ந்து விலகி நிற்கலாம். எப்பவுமே நான் விதியை ஜெயிச்சிடுறேன் அப்படிங்கிற விதியோட அனுசரிச்சு போறேங்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒன்று. எதையும் ஜெயிப்பதற்கு போதிய சக்தி நமக்கு இல்லை. ஆனா அனுசரிச்சு போறக்கூடிய சக்தியை கடவுள் 6வது அறிவு மூலியமா கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஸோ உணர்ந்து அறிந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாத குருவே ஒரு கடவுளே குருவா வந்து சொல்லி கொடுத்தாலும் கூட நமக்கு உணரணுங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ ஒரு கர்மன்னா என்ன, அதை சனி எவ்வாறு செய்யணும், உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்களே உணர்ந்து இப்படி இருந்தா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நீங்க தன்னைத்தானே திருத்திக்கலாம். இந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு முக்கியமா 2 வழிங்க. கோவிலையோ வீட்லயோ ஏதேனும் ஒரு இடங்கள்ல நீங்க புழங்கக்கூடிய இடங்கள தீபம் போட்டு வரலாம். ஒண்ணு. வறியவர்களுக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியாத வறியவர்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வரலாம், உணவு கொடுக்கலாம். இந்த 2 மூலியமா கர்மாவோட வேகத்தை கர்மாவோட வீரியத்தை குறைச்சு சிறப்பான வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறது நினைப்பேன். எப்ப சார் பண்றது? ஒண்ணு பிறந்த நட்சத்திரத்துல பண்ணலாம், இல்ல சனின்ற வீட்டறிவுடைய கிழமையில பண்ணலாம்,
இல்லை சனின்ற நட்சத்திராதிபதி கிழமையில பண்ணலாம், இல்லை சனிக்கிழமையோ கூட பண்ணலாம். ஸோ இதன் மூலியமா வேகமான ஒரு பலன் அளிக்கும் அப்படின்னு உத்தரவாதமா சொல்ல முடியும். நம்ம ஜிகேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறத 2 பெரும்பிரிவா பாடங்களை நடத்திக்கிட்டே வரோம். ஒன்று அடிப்படை ஜோதிட பாடங்கள், இன்னொன்று ஏற்கனவே ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கான மீண்டும் உயர்வதற்கான ஒரு சிறப்பு பாடத்திட்டங்கள். அப்படி ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க வர ஜனவரி 26ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பாடங்கள் நடக்க காத்திருக்கிறது. அதிக கணிதம் இல்லாமல் எளிமையான முறையில் திட்டமிட்டு வச்சிருக்கோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக கீழே நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். சிறப்பு வகுப்பு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தாம்பூல பிரச்சனை வகுப்பு சென்னையில் நடக்க காத்திருக்கிறது. யாராவது படிக்கன்னா கீழே நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். எல்லாரும் மின்புற்ற வாழ எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் தெரிமுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசைகள், மானசீகமான வாழ்த்துக்கள்.